வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். வைத்திக்குப்பம் வெங்கடாச்சலபதி பஜனை மடம் சார்பில் உலக நன்மை வேண்டி நடைபெற்ற நாம சங்கீர்த்தன பாத யாத்திரையை ராமலிங்க எம்எல்ஏ, ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். புதுச்சேரி ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தின் ஆஸ்தான பஜனை குழுவாகிய வைத்திக்குப்பம் வெங்கடாச்சலபதி பஜனை மடம் சார்பில் உலக நன்மை வேண்டி கடந்த 20 ஆண்டுகளாக பாத யாத்திரை நடைபெற்று வருகின்றது. இதன் தொடர்ச்சியாக வைத்திக்குப்பம் வெங்கடாச்சலபதி பஜனை மடத்தில் துவங்கிய 21ஆம் ஆண்டு நாம சங்கீர்த்தன பாத யாத்திரை முத்தியால்பேட்டை ஹயக்ரீவர் கோவில் வழியாக காந்தி வீதியில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவிலை வந்தடைந்தது. அங்கு வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனைகள் செய்யப்பட்டு மீண்டும் அங்கிருந்து புறப்பட்ட பாத யாத்திரையை சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம், ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் ஆகியோர் கொடி அசைத்து துவக்கி வைத்தனர். நேரு வீதி, காந்தி வீதி, காமராஜர் சாலை, கோரிமேடு வழியாக பாத யாத்திரை பஞ்சவடியை அடைந்தது. இதில் புதுச்சேரியில் உள்ள ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பஜனை பாடி பாத யாத்திரையை மேற்கொண்டனர். சிறு தொண்ட நாயனார் திருத்தொண்டு சபை சார்பில் சிவ சிந்தனையில் ஓர் நடைப்பயணம் நடைபெற்றது. புதுச்சேரி சிறு தொண்ட நாயனார் திருத்தொண்டு சபை சார்பில் சிவ சிந்தனையில் ஓர் நடைப்பயணம் இன்று நடைபெற்றது. புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனுரை அருள்மிகு தேவபுரீஸ்வரர் கோவிலில் இருந்து துவங்கிய இந்த நடைப்பயணம் காந்தி வீதி, அண்ணா சாலை, இந்திரா காந்தி சிலை, ரெட்டியார்பாளையம், அருமாத்தபுரம் வழியாக சென்று திருக்காஞ்சி ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் சுவாமிகள் ஆலயத்தில் முடிவு பெற்றது. இதில் ஏராளமான சிவபக்தர்கள், திருத்தொண்டு சபை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். யுஜிசி உத்தரவை மதிக்காத மத்திய பல்கலைக்கழகம். புதுச்சேரி கல்லூரி கட்டணங்கள் உயரும் அபாயம். பெற்றோர் மாணவர் சங்கம் சுப்பிரமணியன் எச்சரிக்கை. பள்ளி மற்றும் உயர்கல்வி பெற்றோர் மாணவர் நல சங்கத்தின் தலைவர் சுப்பிரமணியன் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: பல்கலைக்கழக மானிய குழு புதுவையில் உள்ள சில தனியார் கல்லூரிகளுக்கு தன்னாட்சி கல்லூரி அந்தஸ்து கடந்த 26/9/2019 வழங்கி அந்தந்த கல்லூரிகள் விருப்பப்படி பாட பிரிவுகளை புதியதாக ஆரம்பிக்கவும், தேர்வு நடத்தவும், தேர்வு முடிவுகளை வெளியிடவும், மதிப்பெண் பட்டியலை வெளியிடவும், இடம்பெயர்தல் சான்றிதழ் வழங்கவும் மற்றும் சில சான்றிதழ்கள் வழங்கவும் அனுமதி அளித்தது. அந்த வகையில் புதுச்சேரியில் தன்னாட்சி அதிகாரம் பெற்ற மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி மத்திய பல்கலைக்கழகத்திடம் தங்கள் கல்லூரிக்கு தன்னாட்சி கல்லூரி அந்தஸ்து யுஜிசி வழங்க இருப்பதாகவும், அதன்படி தங்கள் கல்லூரி விருப்பம் சார்ந்த பட்ட படிப்புகளையும், மருத்துவம் சான்றிதழ் படிப்புகளையும், டிப்ளமோ படிப்புகளையும் மற்றும் பல்வேறு பொறியியல் சார்ந்த PhD படிப்புகளுக்கும் அனுமதி வேண்டி கடந்த 24/12/2020 கடிதம் மூலம் விண்ணப்பித்தது. அதன் அடிப்படையில் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகம் கடந்த 6/7/2021 கடிதத்தின் மூலமாக மானிய குழுவின் அறிவுறுத்தலின்படி கல்லூரி நடத்த வேண்டும், சம்பந்தப்பட்ட சட்ட ரீதியான அமைப்புகளிலும் அனுமதி பெற்று நடத்துவதற்கு அனுமதி அளித்து தன் சார்ந்த 3 பேராசிரியர்களை பிரதிநிதியாக கமிட்டியில் சேர்க்க வேண்டும் என்று கடந்த 18/7/2020 கல்லூரிகளுக்கு கடிதம் அனுப்பியது. இதற்காக கடந்த 15/11/2019 கடிதத்தின்படி புதிய வகுப்புகள் தொடங்க கட்டணமாக ரூபாய் 75 லட்சம் மத்திய பல்கலைக்கழகத்திற்கு செலுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டது. இதன் அடிப்படையில் மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியும் 17/3/2020 ரூபாய் 75 லட்சம் கட்டணமாக மத்திய பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பியது. இதனை ஏற்றுக்கொண்ட மத்திய பல்கலைக்கழகமும் 19/6/2020 கடிதத்தின் மூலமாக மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி தன்னாட்சி அந்தஸ்துடன் 2019-20 முதல் 2028-29 வரையிலான 10 ஆண்டுகள் தன்னாட்சி அந்தஸ்துடன் இயங்கவும், அக்கல்லூரி விருப்ப பாட பிரிவுகளை ஆரம்பிக்கவும் அனுமதி அளித்துவிட்டது. அதன் அடிப்படையில் மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியும் சட்டப்பூர்வமாக BCI நர்சிங் கவுன்சிலிங் அங்கீகாரம் பெற்று ஒவ்வொரு படிப்பிற்கான கல்லூரிகளை தனித்தனியாக ஆரம்பித்து நிர்வகித்து வருகிறது. உண்மை நிலை இப்படி இருக்க, மத்திய பல்கலைக்கழகத்தின் தற்காலிக துணை வேந்தர் மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி பல்கலைக்கழகத்திடம் மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கு அங்கீகாரம் பெறவில்லை என்றும்,
ஆதலால் புரோவிஷனல் சான்றிதழ் தர முடியாது என்றும் மறுக்கிறார். இதனால் மருத்துவம் சார்ந்த படிப்புகளை படித்து முடித்த மாணவர்கள் தாங்கள் விரும்பிய மேற்படிப்பினை தொடர முடியாமலும் வேலைக்கு செல்ல முடியாமலும் தவித்து கொண்டு இருக்கின்றார்கள். மறுபுறம் பண பேரமும் நடைபெறுவதாக கூறப்படுகின்றது. இதனால் பாதிக்கப்பட்ட கல்லூரிகள் யுஜிசியிடம் முறையிட்டது. யுஜிசியும் துணை வேந்தரிடம் கல்லூரிகளிடமும் மானிய குழு பணத்தை திருப்பி செலுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டது. இதனை மதிக்காமல் தற்காலிக துணை வேந்தர் சில தன்னாட்சி கல்லூரிகளிடம் ரூபாய் 3 கோடி வரை கட்டணம் செலுத்த வேண்டும் என்று நிர்பந்தித்துள்ளார். இதனால் பாதிக்கப்பட்ட கல்லூரிகள் பல்கலைக்கழக மானிய குழுவிடம் மீண்டும் முறையிட்டனர். யுஜிசியும் மீண்டும் ஒரு எச்சரிக்கை கடிதத்தை பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பி வாங்கிய கட்டணங்களை தன்னாட்சி கல்லூரிகளிடம் திருப்பிக் கொடுக்க உத்தரவிட்டுள்ளது. இதனை மறுத்தால் பல்கலைக்கழகத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று எச்சரித்துள்ளது. ஆனால் பல்கலைக்கழகம் இதுநாள் வரை எந்த பணத்தையும் தன்னாட்சி கல்லூரிகளுக்கு திருப்பி செலுத்தவில்லை. இதனால் யுஜிசி தான் வழங்கும் மானியத்தை பல்கலைக்கழகத்திற்கு நிறுத்தும் சூழல் ஏற்பட்டுள்ளது. அவ்வாறு நிறுத்தினால் கல்லூரி கட்டணங்கள் பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய அபாயம் உள்ளது. இதனால் ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட சமுதாய மாணவர்களுக்கு உயர்கல்வி என்பது கற்பனையாகிவிடும். எனவே புதுச்சேரி அரசு பல்கலைக்கழக துணை வேந்தர் குறித்து டெல்லியில் முறையிட்டு பதவி நீக்கம் செய்து புதிய நிரந்தர துணை வேந்தரை பணி அமர்த்த அழுத்தம் தர வேண்டும். தவறும் பட்சத்தில் மாணவர்கள் நலன் காக்க புதுச்சேரி சட்ட கல்லூரி விவகாரத்தில் எடுத்தது போன்ற சட்ட நடவடிக்கை அல்லது எதிர்க்கட்சிகளின் துணையோடு சென்டாக் விவகாரத்தில் எடுத்தது போன்று பந்த் போராட்டமோ நடத்துவோம். வீராம்பட்டினம் கேப்டன் விஜயகாந்த் ரசிகர்கள் சார்பாக கேப்டன் அவர்களின் முதலாம் ஆண்டு குரு பூஜையை முன்னிட்டு அவரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. வீராம்பட்டினம் கேப்டன் விஜயகாந்த் ரசிகர்கள் சார்பாக கேப்டன் அவர்களின் முதலாம் ஆண்டு குரு பூஜையை முன்னிட்டு அவரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. பின்பு அன்னதானம் செய்யப்பட்டது. இந்நிகழ்வில் வீராம்பட்டினம் விஜயகாந்த் ரசிகர்களான சுப்பிரமணி, ஸ்டாலின், வைரமுத்து, ஏழுமலை, நந்தகோபால், சந்திரன், விஜயரங்கன், ஸ்ரீதர், அசோக், அறிவேல் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் சென்னையில் உள்ள கேப்டன் அவர்களின் நினைவிடத்திற்கு சென்று 40க்கும் மேற்பட்டோர் நினைவஞ்சலி செலுத்தினார்கள். புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அலுவலகத்தை விடுதலை சிறுத்தை கட்சியினர் முற்றுகையிட்டு அலுவலகத்தை பூட்டு போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. புதுச்சேரி ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் மூலம் SC/ST மக்களுக்கு பொங்கல் மற்றும் தீபாவளிக்கு இலவச வேஷ்டி சேலைக்கு பதிலாக பணமாக வழங்கிட வேண்டும். மாணவர்களுக்கு கல்வி கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும். சிறப்பு கூறு திட்ட நிதியை முறையாக செலவிட வேண்டும் என்று வலியுறுத்தி விடுதலை சிறுத்தை கட்சியின் முதன்மை செயலாளர் தேவ பொழிலன் தலைமையில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்கத்தின் அலுவலகத்தை பூட்டு போட்டு 200க்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி அமைப்பாளர் தலையாரி, தமிழ்மாறன், நந்தன், ஆதவன், வாகை, அரசு, செழிலன், தமிழ்வாணன், ஜெயக்குமார், ஈழ வல்லவன் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியின் மகளிர் பாக்கியலட்சுமி, முருகமதி மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் இதில் கலந்து கொண்டு முற்றுகையிட்டு கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். புதுச்சேரி
செய்தி மற்றும் விளம்பரத்துறை, உள்ளூர் மண்ணின் மைந்தன், பத்திரிகையாளர்களுக்கு அடையாள அட்டை, அனைத்து சலுகைகளும் கிடைக்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் செய்தி மற்றும் விளம்பரத்துறையின் இயக்குனர் தமிழ் செல்வனிடம் மனு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி செய்தி மற்றும் விளம்பரத்துறை, உள்ளூர் மண்ணின் மைந்தன், பத்திரிகையாளர்களுக்கு அடையாள அட்டை, அனைத்து சலுகைகளும் கிடைக்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் செய்தி மற்றும் விளம்பரத்துறையின் இயக்குனர் தமிழ் செல்வனிடம் மனு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து துணைநிலை ஆளுநரிடமும் செயலர், செய்தி மற்றும் விளம்பரத்துறை மாவட்ட ஆட்சியர், புதுச்சேரி முதல்வர் இவர்களிடமும் மனு அளிக்கப்பட்டது. எழுச்சி பத்திரிகையாளர் சங்க கோரிக்கையை ஏற்று மனு அளித்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எழுச்சி பத்திரிகையாளர்கள் சங்கம் சார்பாக நன்றி தெரிவித்தனர். சட்டமன்ற உறுப்பினர் நேரு எம்எல்ஏ மனு அளிக்கும் பொழுது புதுச்சேரி எழுச்சி பத்திரிகையாளர்களின் சங்க கௌரவ தலைவர் மதி மகாராஜா, முப்படை தளபதி, பத்திரிகை தலைவர் சுகுந்தன், சாய் மீடியா, பொருளாளர் ஆறுமுகம், வில்லங்கம் டிவி, செயலாளர் சத்யா, புதுவை புரட்சி ஜெயம் டிவி, துணை தலைவர் சரவெடி சுரேஷ், துணை பொருளாளர் கமல், ஸ்கைசாட், பரணிதரன், ஐடிவி, முனியன், புதுவை மறுபக்கம், தீபம் டிவி, செல்வகுமார், மேலும் பல பத்திரிகையாளர்கள் கலந்து கொண்டு தன் கோரிக்கையை நிறைவேற்றுமாறு நேரு எம்எல்ஏ தலைமையில் செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குனர் தமிழ் செல்வனிடம் மனு அளித்தனர். விரைவில் கோரிக்கையை நிறைவேற்றி தருவோம் என உறுதியளித்தார். ஸ்ரீ ராஜகணபதி ஐயப்பா சேவா சங்கம் நடத்தும் 28வது ஆண்டு ஐயப்ப சுவாமி ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலை, சுதேசி காட்டன் மில் மெயின் கேட் அருகில் அமைந்துள்ள அரச மரத்தடி வினை தீர்க்கும் ஸ்ரீ ராஜகணபதி ஆலயத்தில் ஐயப்ப சுவாமி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மேலும் ஸ்ரீ ராஜகணபதி ஐயப்பா சேவா சங்கம் நடத்தும் 28ஆம் ஆண்டு ஐயப்ப சுவாமி ஊர்வலம் நடைபெற்றது. மேலும் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். மேலும் பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானத்தை புதுவை பொன் நகரை சேர்ந்த டாக்டர் பால விநாயகம், சரவணன், செந்தமிழ், செல்வி குடும்பத்தினர் வழங்கினார்கள். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சமூக சேவகரும் ஆலய அறங்காவலருமான நாராயணன் சிறப்பாக செய்திருந்தார். தர்மாபுரி ஸ்ரீ ஆபத்சகாய ஆஞ்சநேயர் சுவாமி ஆலயத்தில் ஹனுமன் ஜெயந்தி விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஹனுமன் ஜெயந்தி மார்கழி மாத அமாவாசை என்று கொண்டாடப்படுகின்றது. இந்த ஆண்டு ஹனுமன் ஜெயந்தி விழா இன்று டிசம்பர் 30 அனைத்து ஆஞ்சநேயர் கோவில்களிலும் கொண்டாடப்படுகின்றது. அந்த வகையில் புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை நகராட்சி தர்மாபுரி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆபத்சகாய ஆஞ்சநேயர் சுவாமி ஆலயத்தில் ஹனுமன் ஜெயந்தி விழாவை ஒட்டி ஆஞ்சநேயர் சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், பஞ்சாமிர்தம், அபிஷேகத்தூள், நெய் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது.
இதனைத் தொடர்ந்து கடம் புறப்பாடு நடைபெற்றது. ஆஞ்சநேயர் சுவாமிக்கு கலச நீர் ஊற்றப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்டு ஆஞ்சநேயர் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் உபயதாரர் இந்திரா நகர் திமுக தொகுதி செயலாளர் ராதாகிருஷ்ணன், அலமேலு என்கின்ற பொன்னி, ஸ்னேகா குடும்பத்தினர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். ஹனுமன் ஜெயந்தி விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு நிர்வாக தலைவர் முருகன் தலைமையில் செயலாளர் சதீஷ், இணை செயலாளர் சந்தானம், சரவணன், கௌரவ தலைவர் இருசப்பன் மற்றும் நிர்வாகிகளும் ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து புதுச்சேரியில் பகுஜன் சமாஜ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாடாளுமன்றத்தில் சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் புதுச்சேரியில் பகுஜன் சமாஜ் கட்சியினர் இன்று சுதேசி மில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாநில தலைவர் மூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் துணைத் தலைவர் பாத்திமராஜ் முன்னிலை வகித்தார். பொது செயலாளர்கள் அங்காளவேலு, வீரம்மாள், தெய்வநாயகம், புருஷோத்தமன், பாலமுருகன், முருகன், யாகவேல், பொருளாளர் ராமமூர்த்தி, செயலாளர்கள் முத்துக்குமார், தமிழரசன், பழனி, பாண்டியன், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சச்சிதானந்தம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து கோஷங்களை எழுப்பினார்கள். கோதண்டபாணி இந்திராணி அம்மாள் அறக்கட்டளையின் சார்பில் இலக்கிய சாரல் மற்றும் மகளதிகாரம் நூலினை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் வெளியிட்டார். கோதண்டபாணி இந்திராணி அம்மாள் அறக்கட்டளையின் சார்பில் மரகதமூர்த்தி எழுதிய இலக்கிய சாரல் மற்றும் மகளதிகாரம் நூல் வெளியீட்டு விழா புதுச்சேரி தமிழ் சங்க வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றி இலக்கிய சாரல் நூலை வெளியிட அதனை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தன்ராஜ் பெற்றுக்கொண்டார். தொடர்ந்து மொழிபெயர்ப்பாளர் பத்மஜா நாராயணன் மகளதிகார நூலை வெளியிட அதனை காஞ்சனா நிவாசன், காஞ்சனா மரகதமூர்த்தி ஆகியோர் பெற்றுக்கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவன முன்னாள் இயக்குனர் சம்பத் தலைமையேற்று உரையாற்றினார். முற்போக்கு சிந்தனையாளர் இளங்கோவன் முன்னிலை வகித்தார். இதில் முன்னாள் தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் இளங்கோ நூல் குறித்து சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில உயர்கல்வி பேராயம் ராமானுஜம், சீனு, தமிழ்மணி, சம்சீர் உட்பட தமிழ் அறிஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஜீவானந்தம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பில் ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் பழமை வாய்ந்த பள்ளிகளில் ஜீவானந்தம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியும் ஒன்று. இப்பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு மற்றும் கலந்துரையாடல் நிகழ்ச்சி இன்று பள்ளி வளாகத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏ நாரா கலைநாதன் கலந்து கொண்டு ஓய்வு பெற்ற ஆசிரியர்களை கௌரவப்படுத்தி நினைவு பரிசுகளை வழங்கி சிறப்பித்தனர். தொடர்ந்து மலரும் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளும் முன்னாள் மாணவர்கள் கலந்துரையாடல் நடைபெற்றது. இதில் 1977ஆம் ஆண்டு முதல் படித்த அனைத்து மாணவர்களும் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஜீவானந்தம் அரசு பள்ளி முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் செயலாளர் ஜெகஜோதி உட்பட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர்.
திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் எழுந்தருளியுள்ள குகானந்த சித்தர் பீடத்தில் லலிதாம்பிகை வராகி ராகுகால பூஜைகள் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள குகானந்தர் சித்தர் பீடத்தில் எழுந்தருளி அருள்பாலித்து கொண்டிருக்கும் அன்னை ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகை திதி நித்திய ராஜ மாதாங்கி கால பைரவர் பத்ரகாளி மகா வராகிக்கு ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜை, அபிஷேகம், வாசனை திரவியங்கள், மஞ்சள் தூள், குங்குமம், பால், தயிர், இளநீர், கரும்புச்சாறு, நாற்றங்க பைத்திய மாவு, அரிசி மாவு, பஞ்சாமிரதம், சந்தனம், பன்னீர், விபூதி, ஸ்வர்ணம், நகையால் அபிஷேகம், கலசம், மகா அபிஷேகம், சோட சுப்சாரம் நடைபெற்று விசேஷ அலங்காரத்தில் அர்ச்சனை, மகா ஆரத்தி, பிரசாதம் வழங்கப்பட்டது. ராகு காலத்தில் அன்னை வராகியை வழிபட்டால் தீராத கடன், கல்யாணம், புத்திர பாக்கியம், உத்தியோகம், பில்லி, சூனியம், ஏவல், செய்வினை, பூமி சம்பந்தப்பட்ட வழக்குகள், பூமியில் விளைச்சல், விலை ஏற்றம், கோர்ட் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் நாக தோஷங்களும் பரிகாரங்கள் செய்யப்படும். அனைத்தும் நிவர்த்தியாகும். தேங்காய் தீபம் ஏற்றி விராலி மாலை சார்த்தி அர்ச்சனை செய்தால் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்வு காணும். ஜெய் வராகி விழாவை ஏற்பாடு செய்த ட்ரஸ்ட் நிர்வாகிகள் மற்றும் ஸ்ரீ வித்யா வராகி உபாசகர் ஸ்ரீ 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 சக்தி சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது. வருகின்ற ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு குகானந்தர் சித்தர் பீடத்தில் லலிதாம்பிகை கோவிலில் 1008 அர்ச்சனை, 1008 எலுமிச்சை பழம், 1008 நெல்லிக்காய், 1008 நாணயங்கள், சிறப்பு அபிஷேகமும் அர்ச்சனையும் நடைபெற உள்ளது. பக்தர்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றது. தேங்காய் திட்டு காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ரங்கநாதன் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவஞ்சலியை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. தேங்காய் திட்டு கிராம காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் நிர்வாகி முருகன் என்கின்ற ரங்கநாதன் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவஞ்சலியை முன்னிட்டு இன்று தேங்காய் திட்டு பகுதியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னாரின் திருவுருவ படத்திற்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து துப்புரவு தொழிலாளர்களுக்கு தலா 5 கிலோ அரிசியும் பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மாநில செயலாளர் சூசைராஜ், கிராம காங்கிரஸ் தலைவர் கோபால்சாமி, உத்ராபதி, கருணாநிதி, மாநில விளையாட்டு பிரிவு தலைவர் ராஜாராம், மாநில சிறப்பு அழைப்பாளர் தனபால், சிவராமன், அரியாங்குப்பம் காங்கிரஸ் நிர்வாகிகள் சுவாமிநாதன், அருள், கணேசன், மோகன், உதயன், முருகையன், இருசப்பன், கருணாநிதி, பக்தவக்ஷலம், விஜி, அன்னலட்சுமி, சீதா, சக்தி, விநாயகம், தமிழ், அன்பு, முருகன், காமேஷ், மாணவர் காங்கிரஸ் உத்ரா ஷேக், தேவநாதன், ராஜசேகர், பாலச்சந்திரன், கதிர் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். அடுத்த கொண்டலாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள கொங்கணேஸ்வரர் ஆலயத்தில் மார்கழி மாதம் அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு யாக பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி காட்டேரி குப்பத்தை அடுத்த தமிழக பகுதியான கொண்டலாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள கொங்கணேஸ்வரி உடனமர் கொங்கணேஸ்வரர் ஆலயத்தில் மார்கழி மாதம் அமாவாசையை முன்னிட்டு விபூதி சித்தர் தலைமையில் உலக அமைதி மற்றும் மக்கள் நன்மை வேண்டி ஆண்டிற்கு ஒருமுறை அமாவாசை திதி அன்று நடைபெறும் இந்த மகா யாகம் அனைத்து தெய்வங்களுக்குமான மகா சக்தி பூஜை செய்து அவிர்பாகம் கொடுக்கப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக இந்த ஆலயத்தில் சுவாமிக்கு பால், தயிர், பஞ்சாமிரதம், இளநீர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு கலச பூஜை, யோக பூஜை உள்ளிட்ட பூஜைகள் உலக நன்மைக்காக சிறப்பாக நடைபெற்றது. மேலும் பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்புகளும் ஏற்படாமல் இருந்திடவும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து இந்த வழிபாட்டில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் மரக்கன்றுகள், விதைகள் மற்றும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களது வேண்டுதல்களை முன்வைத்து பிரார்த்தனை செய்து வழிபட்டனர். மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர்.
சிவாய நம. அனைத்து பிள்ளைகளுக்கும் சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்று தான். இந்த பஞ்சபூதத்தை நீங்கள் சரியாக பின்பற்றி போகலைன்னா அழிவு மிகப்பெரிய அளவில் இருக்கும். நான் முதல்ல சொல்லிக்கிட்டே வரேன், நீரால் பாதிப்பு இருக்குதுன்னு சொன்னேன். அதே மாதிரி நீர் சுற்றி எல்லாருக்கும் பாதிப்பு கொடுத்தது. இதுக்கு காரணம் சுற்றுச்சூழல் அழிஞ்சிட்டு வர ஒரே தவறு. மனிதன் என்னைக்கு தன்னுடைய கழிவை தன்னுடைய தண்ணியில் கலக்கிறானோ அன்னைக்கு ஆபத்து வரும்னு சொன்னேன். அதே போல் எல்லாருடைய கழிவும் தண்ணிக்கு போய் கலந்தது. அதே தண்ணியால் இன்றைக்கி பல லட்சம் மக்கள் தெருவுக்கு வந்து நிற்கிறீங்க. ஒருவர் செய்கிற தவறு பலரையும் பாதிக்கும். அதனால் ஊரில் இருக்கிற சாக்கடை நீர்களை குளத்துலேயோ ஏரியிலையோ ஆற்றுலேயோ கடல்லையோ கலந்தீங்கன்னா அதனுடைய அழிவு பெருசாக இருக்கும். அதனால் அதுக்கு உபாயம், அந்த கழிவு நீரை தனியாக பிரித்து எடுத்து அதை தேக்கி அதை சுத்தம் பண்ணி அதை பயன்பாட்டுக்குள்ளே கொண்டுட்டு வந்து காடுகளை உருவாக்கி மரங்களை உருவாக்குனீங்கன்னா அது நன்மை பயக்கும். அந்த குடி தண்ணியில் கலந்தீங்கன்னா குடி தண்ணியில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் இறந்து போயிடும், குடி தண்ணி கெட்டு போயிடும். அந்த தண்ணியை எடுத்து மக்கள் குடிக்கும்போது மக்களுக்கு உடல்நலக் கோளாறு வரும். இது எல்லாமே மனிதனுக்கு செய்யக்கூடிய பாவமும் பழி தீர்த்தலும். தயவு செஞ்சு சொல்கிறேன், தெய்வங்கள் நேராக வந்து சிலையாக நின்று பேசாது. ரூபத்திலும் மனித ரூபத்திலையும் நின்று தான் பேசிட்டு போவோம். அதே போல் நீங்கள் செய்கிற தவறு உங்களுடைய எதிர்கால சமுதாயத்தையும் பாதிக்கும். தர்மத்தை செய்யுங்க, மரங்களை நடுங்க, நீர்நிலைகளை பாதுகாத்து நில்லுங்க, பசுக்களை கோமாதாக்களை பாதுகாத்து நில்லுங்க, பசு கோமாதாக்களை வணங்குங்க. நல்லபடியாக காத்து நிற்க வேண்டிய பொறுப்பு தெய்வங்களுடைய பொறுப்பு, எங்களுடைய பொறுப்பு. தர்மத்தை மீறினா தண்டனை உண்டு மக்களே. சிவாய நம்ம காத்து நிற்கிறோம். வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட ஒதியம்பட்டு திருக்காஞ்சி ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் சிறு தொண்ட நாயனார் திருத்தொண்டு சபை நடைபயணம் மேற்கொள்ளப்பட்டது. புதுச்சேரி வில்லியனூர் திருக்காஞ்சியில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் சுவாமிகள் ஆலயத்தில் சிறு தொண்ட நாயனார் திருத்தொண்டு சபை சார்பில் சிவ சிந்தனையில் நடைப்பயணமானது அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனுரை அருள்மிகு வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் இருந்து புறப்பட்டு திருக்காஞ்சி காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு சிறப்பு வழிபாடுகளுடன் வந்தடைந்தது. இதில் சுமார் 300க்கும் மேற்பட்ட சிவ பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து ஆலயத்தின் நிர்வாகத்தினர் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அன்னதானம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வருகை புரிந்த அனைவருக்கும் அன்னதானம் சமபந்தி விருந்து வழங்கப்பட்டது. மேலும் சிறு தொண்ட நாயனார் திருத்தொண்டு சபை நடைப்பயண நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலயத்தின் நிர்வாகத்தினர் மற்றும் அறங்காவலர் குழு சிறப்பாக செய்திருந்தது. பாஜக மாநில செயலாளர் சரவணன் ஏற்பாட்டில் 2025 ஆண்டிற்கான நாட்காட்டி வழங்கும் நிகழ்ச்சி அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் சரவணன் ஏற்பாட்டில் உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து குடும்பத்தினருக்கும் தினசரி நாட்காட்டி மற்றும் தலா 1 கிலோ சர்க்கரை வழங்கும் நிகழ்ச்சி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் நடைபெற்றது. முன்னதாக அருமாத்தபுரம் அருள்மிகு ஸ்ரீ செங்கேனியம்மன் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகளுடன் பூஜைகள் நடைபெற்று அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் அனைவருக்கும் தினசரி நாட்காட்டி மற்றும் சர்க்கரை வழங்கி துவக்கி வைத்தார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள் அன்பு, வேலாயுதம், மணிமாறன், அரசு, இளையராஜா, அதிரடி அழகானந்தம், அறிவொளி சின்னத்தம்பி, திருமுருகன், செந்தில், விஜயகுமார், கந்தன், முனுசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் இவ்விழாவில் 200க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
மாநிலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட 170க்கும் மேற்பட்ட தொடர் நோய் பயனாளிகளுக்கு உதவித்தொகை வழங்க வேண்டி அனிமல் கென்னடி எம்எல்ஏ இயக்குனர் இளங்கோவனை சந்தித்து நேரில் பேசினார். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் தொடர் நோயை குணப்படுத்த நிதி உதவி வழங்கும் திட்டத்தின் மூலம் புதுச்சேரி பயனாளிகள் அனைவரும் உதவித்தொகை பெற்று வருகின்றனர். ஆனால் சுமார் 1 வருடத்திற்கும் மேலாக புதுச்சேரியை சார்ந்த 170க்கும் மேற்பட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் உதவித்தொகை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இது குறித்து இன்று திமுக ஊப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் அவர்களை நேரில் சென்று சந்தித்து பேசினார். காலதாமதமாக புதுப்பித்தல் மற்றும் உடல்நலம் குன்றிய ஏழை எளிய மக்களுக்கு உதவித்தொகை பிடித்து வைத்து பயனாளிகளுக்கு மருத்துவத் தொகை பெறாமல் இருக்கும் நிலையை போக்கி அவர்கள் உடனே முழு உதவித்தொகையை பெறுவதற்கான பணிகளை செய்து கொடுங்கள் என்று சட்டமன்ற உறுப்பினர் இயக்குனரிடம் கேட்டுக்கொண்டார். நிலுவையில் உள்ளதை உடனே புதுவை மாநில பயனாளிகள் அனைவருக்கும் வழங்க அனைத்தும் மேற்கொள்ளப்படும் என்று இயக்குனர் சட்டமன்ற உறுப்பினருக்கு உறுதியளித்துள்ளார். இது குறித்து மேலும் தலைமை செயலாளர் அலுவலகத்தில் உயர் திரு முத்தம்மா IAS ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை செயலர் அவர்களை சந்திக்க உள்ளதாக சட்டமன்ற உறுப்பினர் கூறினார். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.